கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் இந்த ஆராதனை வேளைக்கு ஆயத்தமாக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையின் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே, பெந்தேகோஸ்தே நாளிலே அருளப்பட்ட அதே ஆவியானவர் நம்மில் செயலாற்றுவாராக, நம்மில் அருளப்படுவாராக. தனிநபர்களிலே, குடும்பங்களிலே, சமுதாயங்களிலே அவர் விரும்பும் மாற்றம் ஏற்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியின் திருநாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாய் அமைவதாக. இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் ஜெபம் செய்வோம். பிதாவாகி தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திரியேக தெய்வமே, உம்மை ஆராதிக்கும்படியாகவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும், உம்முடைய ஆவியினால் நிரப்பப்படும்படியாகவும், புதுப்பிக்கப்படும்படியாகவும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற அந்த ஆசீர்வாதம் எங்களிலே அது காணப்பட, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனை ஆரம்பத்திற்காகவும் 200 ஆண்டு கீதங்கள் 317வது பாடலை பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 317. சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. Power
இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவோம். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி நாம் இருக்கிற நிலையிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடார். உங்கள் பாவங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்முடைய சிந்தையால், பார்வையால், சொல்லால், செயலால் தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் செய்த தவறுகளை கர்த்தர் நமக்கு மன்னிக்கும்படி, நம்மை பரிசுத்தமாக்கும்படி நாம் ஜெபம் செய்வோம். நன்மை செய்ய தவறிய சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கும்படியாக ஜெபிப்போம். பாவ அறிக்கையாக
நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வா என்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே, வந்தேன் வந்தேன் என்ற 4 வரிகளையும் பொருள் உணர்ந்து சிலுவை காட்சியை கண்கள் முன் நிறுத்தினவர்களாக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, தொடர்ந்து ஆராதிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வா என்று என்னை என் மீட்பரே, வந்தேன் வந்தேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். கர்த்தர் நம்மை மன்னித்தார், தம்முடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டார் என்ற நிச்சயத்தோடு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தமக்களே செய்வது போல ஊரையும் செய்யப்படுவதாக. அன்றைய போல பிரவேசிக்கப்படாமல் கொள்ளும் ராஜ்யம் வளமை மகிமையும் என்னை ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 139 சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் ஒரு கை என்னை நடத்தும், முது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர்.
நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாயும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையிலே இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பெரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் பிறந்த பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் வந்தார். முதுகிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். ஏறி சர்வ பிதாவாகிய தேவனது வாசலில் சேர்க்கிறார். அவரிடத்தில் உள்ளவரை மருத்துவனை ஆங்கிட்டு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சிறவித்தலும் நித்தியமும் விசுவாசிக்கிறேன். செய்திக்கு ஆயுதமாக 200 ஆண்டிக்கிதங்கள் 303வது பாடலை பாடுவோம். 200 ஆண்டிக்கிதங்கள் 303. தெய்வாவை மனவாசராய் வந்தனல் மூட்டுவீர்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதுரும் ஏலாமித்தரும் மெசோபொத்தோமியா யூதயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனை பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பது. பாடம் முடிந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் இது பெந்தேகோஸ்தே திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அன்று நடந்த அந்த நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த இருக்கிறோம். விசேஷமாய் பெந்தேகோஸ்தே நாளிலே அருளப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சமுதாயத்திலே அருளப்படும்படியாக அவருடைய பலத்தால் கிடைக்கும் ஒரு பெரிய மாற்றம் நம்மிலே, நம்முடைய சமூகத்திலே உருவாகும்படியாக நாம் முதலாவதாக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இப்படிப்பட்ட ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் காற்று அடிக்கிற முழக்கமாக, அக்கினிமயமான நாவுகளாக, தேவரீர் அந்நிய பாஷைகளாக மேல் வீட்டிலே கூடியிருந்த 120 பேர் மேல் அருளப்பட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள
ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிலே, எங்களுடைய இல்லங்களிலே, எங்களுடைய சமுதாயத்திலே ஆண்டவர் விரும்புகின்ற மாற்றம் ஏற்பட கர்த்தர் உதவி செய்யும். பேதுரு பேசின போது கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும் இறங்கின பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது எங்களை புதுப்பிக்கும் பலப்படுத்தும் ஆவியானவர் எங்கள் மேல் அபரீதமாய் அருளப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் என்பது பொருளாகும். 50th டே. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 3 முக்கியமான பண்டிகைகளை கொண்டாடினார்கள். ஒன்று பஸ்கா பண்டிகை, மற்றொன்று வாரங்களின் பண்டிகை, அடுத்தது கூடார பண்டிகை. இந்த வாரங்களின் பண்டிகை என்றால் அறுவடை ஆரம்பித்த போது முதற்கனி பண்டிகை என்று சொல்லி முதலாவதாக அறுவடை கதிர்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அங்கிருக்கிற ஆசாரியன் போதகர் அந்த அறுவடை கதிர்களை தேவாலயத்திலே அசைவாட்டினார். அதை முதற்கனி பண்டிகை என்று சொல்கிறோம். 7 வாரங்கள் அறுவடை நடைபெற்றது. 7 × 7 49 நாட்கள். 50வது நாள் சேர்ப்பு கால பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள். அன்பானவர்களே, இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயும் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களிலேயும் நாம் பார்த்தால் இந்த வாரங்களின் பண்டிகை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த வாரங்களின் பண்டிகை 50வது நாள் கொண்டாடப்பட்டது. சில வேளைகளிலே இவ்வாறு சொல்லலாம், பஸ்காவிலிருந்து இந்த சேர்ப்பு கால பண்டிகை, இந்த அறுவடை பண்டிகை வரை ஒருவேளை 50 நாட்கள் என்று கூட we can speak roughly. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே சரியாக பார்த்தால் முதற்கனி பண்டிகையிலிருந்து அறுவடை நிறைவு வரும் வரை 50 நாட்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாரங்களின் பண்டிகையிலே இஸ்ரவேல் தேசத்து மக்கள் சிதறி இருக்கிற பல சுற்றிலும் உள்ள நாடுகளிலிருந்து எருசலேமிலே கூடியிருக்கிற அந்த நேரத்திலே எருசலேமிலே மேல் வீட்டறையிலே என்ன நடந்தது என்று சொல்லிதான் நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களிலேயும் பின்புள்ள வசனங்களிலேயும் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த 50வது நாளை வாரங்களின் பண்டிகை என்று மாத்திரமல்ல, இதை இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட நாளாகவும் அவர்கள் யோசித்தார்கள். நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட நாளாக. ஆகவே எகிப்திலிருந்து விடுதலை பெற்று 50வது நாள் மோசேயின் வழியாக நியாயப்பிரமாணம் கிடைத்தது. ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வாரங்களின் பண்டிகை மாத்திரமல்ல, மோசே 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட நாள் என்று சொல்லி இதை மிக சிறப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நாளிலே இயேசுவின் சீடர்கள் இன்னும் அவர்களோடு இணைந்தவர்கள் 120 பேர் ஒரு மேல் வீட்டறையிலே அவர்கள் கூடியிருந்த போது என்ன நடந்தது என்று சொல்லி லூக்கா இந்த அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அங்கே என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டானதாம். அது அந்த வீடு முழுவதையும் நிறைத்ததாம். அக்கினிமயமான நாவுகள் வந்து அங்கே கூடியிருந்தவர்கள் மேல் வந்து அமர்ந்ததாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளை பேசினார்களாம். அப்படி அவர்கள் பாஷைகளை பேசின போது சுற்றிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து வந்த யூதர்கள், இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, இவர்கள் எப்படி நாம் இருக்கிற இடங்களிலே பேசுகிற இந்த வித்தியாசமான பாஷைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கொஞ்சம் பேர் இதை பற்றி பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் இவர்கள் மதுபானம் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பரிகாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை
இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இவ்வாறு நாம் சொல்லலாம், பென்டகாஸ்ட், எக்ஸ்பீரியன்சிங் ஸ்ட்ரென்த், சாங்டிஃபிகேஷன் அண்ட் யூனிட்டி இன் ஸ்பிரிட். பெந்தேகோஸ்தே, தேவ பலன், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய ஒன்றிணைப்பு, இவைகளை அனுபவித்தல். எக்ஸ்பீரியன்சிங் ஸ்ட்ரென்த், சாங்டிஃபிகேஷன் அண்ட் த யூனிட்டி இன் ஸ்பிரிட். ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த 3 அடையாளங்கள், இவை ஒவ்வொன்றும் பல காரியங்களை குறித்தாலும் சிறப்பாக ஒரு சில முக்கியமான காரியங்களை குறிக்கிறது. அதைத்தான் நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளின் அந்த அடையாளங்கள். முதலாவதாக காற்று அடிக்கிற முழக்கம், இரண்டாவதாக அக்கினிமயமான நாவுகள், மூன்றாவதாக வெவ்வேறு பாஷைகள். அன்பானவர்களே, இந்த நாளிலே, இந்த 21வது நூற்றாண்டிலே கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கும் நமக்கு இந்த அடையாளங்கள், இவைகள் எதை நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி நாம் கவனிக்க இருக்கிறோம். முதலாவதாக காற்று அடிக்கிற முழக்கம். இதை தூய ஆவியானவருடைய பலன் என்று சொல்லி நாம் சொல்லலாம். த ஸ்ட்ரென்த். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு பரமேறும்போது அவர் வாக்குத்தத்தம் செய்ததை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் காற்றடிக்கிற முழக்கமாக இறங்கினார் என்று சொன்னால், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் பற்றி நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பலமுள்ள ஆவியை கொடுக்கிறவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் காற்றடிக்கிற முழக்கமாக வந்தார் என்று சொன்னால் என்ன பொருள்? ஆண்டவர் தம்முடைய பலத்தால் அந்த அருமையான மக்களை அவர் நிரப்பினார் என்று சொல்லி பொருள். அன்பானவர்களே, எதற்கு பலன்? இவ்வாறு சொல்லலாம், சாட்சியாயிருக்க பலன். ஏனென்றால் இந்த நிகழ்வுக்கு பிறகு பேதுரு பிரசங்கித்ததை நாம் வாசிக்கிறோம். பேதுருவின் பிரசங்கம் எதை சொல்கிறது? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது ஒரு சாதாரண ஒரு பெண்ணின் முன்பாக, ஒரு பணிப்பெண்ணின் முன்பாக, எனக்கு இந்த இயேசுவை தெரியாது என்று சொல்லி மறுதலித்த அந்த பேதுரு, தனக்கு எதுவும் துன்பம் வந்துவிடுமோ என்று சொல்லி பயந்த அந்த பேதுரு, இப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த எருசலேமிலே கூடியிருக்கும் போது மேல் வீட்டறையிலே 11 பேரோடு கூட நின்று கொண்டு இவ்வாறு அவர் சொல்கிறார், அந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 2:23, அப்போஸ்தலர் 2:32 இவர் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பேதுருவை எப்படி பலப்படுத்தினார்? மறுதலித்த பேதுரு, பயந்து வாழ்ந்த பேதுரு, இப்பொழுது பெரும் கூட்டமான மக்கள் முன்பு நீங்கள் இயேசுவை ஆணியடித்து கொலை செய்தீர்கள், அவரை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொல்லி பயமில்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு சாட்சி கொடுக்கும்படியாக அவர் உதவினார். அன்பானவர்களே, ஆகவே காற்று அடிக்கிற முழக்கம் எதை காட்டுகிறது? பரிசுத்த ஆவியானவருடைய பலனை காட்டுகிறது. பேதுருவை தம்முடைய பலத்தால் நிரப்பினார். எதற்காக? சாட்சியாயிருப்பதற்காக. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், சாட்சியாயிருப்பதற்கு துன்பங்கள் வந்தாலும், அதற்கும் ஆயத்தத்தோடு சாட்சியாயிருப்பதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அடோனிராம் ஜட்சன் பர்மா தேசத்திலே கர்த்தருடைய பணியை சிறப்பாக செய்தவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்தார். ஒரு பகுதியிலே அவர் ஊழியம் செய்தார். அவருக்கு விரோதமாக சில குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். 17 மாதங்கள் சிறையில் இருந்தார். அதிகமாய் அவரை துன்பப்படுத்தினார்கள்.
சங்கிலிகளால் இருக்க கட்டியிருந்தார்கள். அவர் மேலெல்லாம் காயங்கள், வடுக்கள் இருந்தது. 17 மாதங்கள் ஜெயிலில் இருந்து அவர் வெளியே வந்தார். வெளியே வந்தபோது சில நாட்கள் கழித்து அவர் மறுபடியும் அன்று பர்மா தேசத்து அரசனிடத்திலே அவர் ஒரு கடிதம் அனுப்பினார். ஒரு பகுதியிலே வேலை செய்தேன், இனிமேல் நான் இன்னொரு பகுதியிலே இந்த தேசத்திலே நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக உங்களுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பாக நான் செய்வேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி அவர் அப்பொழுது இருந்த அந்த அரசிடத்திலே விண்ணப்பம் செய்தார். அன்பானவர்களே, அடோனிராம் ஜட்சனுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது என்ன பதில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இப்படி அவருக்கு பதில் கொடுக்கப்பட்டது. மை பீப்புள் are not fools to listen to anything a missionary says, but I fear that they might be impressed by your scars and turn to your religion என்று சொல்லி அவருக்கு ரிப்ளை கொடுத்தார்கள். அதற்கு பொருள் என்ன? நீ சொல்வதையெல்லாம் நம்புவதற்கு என்னுடைய மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஒரு மிஷனரி சொல்வதை நம்புவதற்கு என் மக்கள் முட்டாள் அல்ல. ஆனால் நான் பயப்படுகிறேன். எதற்காக என்று சொன்னால், உன் மேலிருக்கிற காயங்களையெல்லாம் பார்த்தால் நீ சொல்வது உண்மை என்று எண்ணி அவர்கள் உனக்கு நேராக, நீ சொல்லும் இயேசுவுக்கு நேராக, உன்னுடைய சமயத்துக்கு நேராக திரும்பி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, சாட்சியாயிருப்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே? ஒருவேளை ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வரலாம் என்ற சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவருடைய பலன் ஒருவருக்குள்ளே இருக்கும்போது சூழ்நிலைகளை கடந்து, ஒருவேளை இட் இஸ் டு டேக் ரிஸ்க், சூழ்நிலைகளை கடந்து இந்த சாட்சியாக இருப்பதினால் என்ன வந்தாலும் பரவாயில்லை என்ற அந்த பலத்தோடு ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் பலன் தருகிறார். அடோனிராம் ஜட்சனுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். 17 மாத சிறைக்கு பிறகும் துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, இந்த இயேசுவுக்கு நான் சாட்சியாக இந்த பர்மா தேசத்திலே அவருடைய நற்செய்தியை சொல்லுவேன் என்ற மன உறுதியும் பலமும் அன்று அடோனிராம் ஜட்சனுக்கு இருந்தது. ஏன்? பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே நீங்கள் பார்த்தால் இப்படிப்பட்ட வாக்கியங்களை எல்லாம் பார்க்கலாம். அவர் இவ்வாறு சொல்கிறார், பவுல், தேவ வல்லமையாகிய பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். என்னுடைய சரீரம் மண்பாண்டம் போல, அது மேபி இட் இஸ் வெரி வீக், பட் இன்சைட் தட், அதற்குள்ளே பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வல்லமையாகிய பொக்கிஷம் இருக்கிறது. ஆகவே என்ன நடைபெறுகிறதாம்? இவ்வாறு அவர் எழுதுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்களிலே விளங்கும்படியாக அவருடைய மரணத்தை எங்கள் சரீரங்களிலே சுமந்து திரிகிறோம் என்று எழுதுகிறார். அன்பானவர்களே, நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் கீழே தள்ளப்படுவதில்லை என்று எழுதுகிறார். அவர் அப்படி சாட்சியாயிருப்பதற்கு காரணம் என்ன? அவரை ஆட்கொண்டு வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாயிருப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் பலன் தருகிறார். காற்று அடிக்கிற முழக்கம் இதை நமக்கு சொல்கிறது. அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். அங்கேயும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காற்றை பற்றி நாம் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ன செய்தார்? சீஷர்கள் மேல் ஊதினார். ஊதிவிட்டு அவர் என்ன சொன்னார்? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நம்மை பலப்படுத்துகிறார்? துன்பங்கள் நடுவேயும் சாட்சியாக இருப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். இன்னும் எதற்காக அவர் பலப்படுத்துகிறார்? அன்பானவர்களே, டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம்யூனிகேட் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் காட், கடவுளுடைய மன்னிப்பை வாழ்விலே அனுபவிக்கவும்
அதை பிறருக்கு சொல்லவும் செய்து காட்டவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். So what is the strength of the Spirit of God? பரிசுத்த ஆவி அவர் ஊதி அந்த சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னார். அன்பானவர்களே, we need to experience the forgiveness of God and we need to communicate the forgiveness of God. கடவுளுடைய மன்னிப்பை நான் அனுபவித்து அந்த மன்னிப்பை பிறருக்கும் கடத்தும்படியாக, பிறருக்கும் டிக்ளேர் பண்ணும்படியாக, பிறருக்கும் செய்து காட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். 1998 ஆண்டிலே ஜனவரி 23 கிரஹாம் ஸ்டீவார்ட் ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 பிள்ளைகள் பிலிப் அண்ட் திமோத்தே இந்த தேசத்திலே வந்து தொழுநோயாளிகள் நடுவே உன்னதமான கடவுளுடைய பணியை செய்து கொண்டிருந்த அவர்களை ஒரிசாவிலே தீ வைத்து கொளுத்தினார்கள். நமக்கு தெரியும். அன்பானவர்களே, அந்த நாளிலே தீ வைத்து கொளுத்தப்பட்ட அந்த சூழலிலே பத்திரிகையாளர்கள் அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவர்களை பார்த்து, உங்களுடைய கணவரையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எரித்து கொன்ற அந்த நபர்களை என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட தண்டனை வழங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் இவ்வாறு சொன்னார்கள்: பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்பதுதான் என்னுடைய பதில் என்று சொன்னார்கள். தன்னுடைய கணவனையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரித்து கொண்ட அந்த மனிதர்களை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இதுதான் என்னுடைய பதில் என்று சொன்னார்கள். அன்பானவர்களை, இந்த தேசமே வியந்து அவர்களை பார்த்தது. இந்த பலன் எப்படி கிடைத்தது? பரிசுத்த ஆவியானவருடைய பலன். The Holy Spirit strengthens us to experience the forgiveness of God and to communicate the forgiveness of God. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக இருக்க பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவும் அந்த மன்னிப்பை பிறருக்கு நாம் காட்டவும் சொல்லவும் அவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் he not only strengthens individuals but he also strengthens the communities. சமூகங்களை, மக்கள் கூட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, திருச்சபையாக, கடவுளுடைய மக்கள் கூட்டமாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்தலை நாம் அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 37 பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். தேவாதி தேவன் எசேக்கியேலிடத்திலே சொன்னார், நீ போய் இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல் என்று சொன்னார். அவனை ஒரு தரிசனத்திலே ஆண்டவர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்து செல்கிறார். தனித்தனி எலும்புகளாக கிடைக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல் என்று சொன்னார். எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமாம்? ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்று சொன்னார். அன்பானவர்களே, அந்த தரிசனத்தில் எசேக்கியேல் அவ்வாறு தீர்க்க தரிசனம் சொன்னபோது நமக்கு தெரியும், அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அவைகளுக்கு மாம்சமும் நரம்புகளும் உண்டாகி அவை பெரிய சேனையாய் நின்றது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எப்பொழுது இந்த தரிசனம் எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்டது? when the people were in exile, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அவர்கள் 2ஆம் தரம் குடிமக்களாக காலனிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய தேசத்தை இழந்தார்கள், தங்களுடைய தேவாலயத்தை இழந்து போனார்கள், தங்களுடைய உரிமைகளை இழந்து போனார்கள். எல்லாவற்றையும் இழந்து விரக்தியோடு பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து தாங்கள் சீயோனை நிறைத்து அழுதோம் என்று சொல்லி அழுது கொண்டிருந்த அந்த மக்கள் கூட்டத்திற்கு தேவாதி தேவன் எசேக்கியேலை அனுப்பி சொன்னார், இந்த உலர்ந்த எலும்புகள் திரும்பவும் உயிரடையும் என்று சொன்னார். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மக்கள் கூட்டங்களை அவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே போஸ்ட் எக்ஸைலிக் பீரியட், சிறையிருப்புக்கு பின், பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின் சொல்லப்பட்ட வசனம். திரும்பி வந்த ஜனங்கள் ஆலயம் கட்ட முயற்சி செய்கிறார்கள். பல இடையூறுகள், பல பிரச்சனைகள், வேலை அப்படியே நின்று கிடக்கிறது. அப்பொழுது சகரியா மூலமாக அந்த மக்கள் கூட்டத்திற்கு சொல்லப்பட்டது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பிலே இருந்த மக்கள் கூட்டத்தை தம்முடைய ஆவியினால் நிரப்பி பலப்படுத்தின அதே ஆண்டவர்
சிறையிருப்புக்கு பின் எருசலேமிலே கூடி வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த மக்கள் கூட்டத்தை பலப்படுத்தின அதே ஆண்டவர் இந்த தேசத்திலேயும் பல மக்கள் கூட்டங்களை பலப்படுத்தி வந்திருக்கிறார். இப்பொழுதும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் பல பகுதிகளிலே தூய ஆவியானவர் அருளப்பட்டு பல மக்கள் கூட்டங்கள் பலப்பட்டு நம்பிக்கை பெற்று கடவுளுக்களே வளர்ந்து வருகிறார்கள் என்பது நாம் அறிந்ததே அன்பானவர்களே. நம்முடைய பகுதிகளிலே ஆண்டவர் கால்வலை கொண்டு வந்தார், மர்காஷிஸை கொண்டு வந்தார், பலரை கொண்டு வந்தார் அன்பானவர்களே. ஆகவே ஆண்டவர் கொண்டு வந்த அந்த மக்கள் மூலமாக நம்முடைய கிராமங்களெல்லாம் உயிர் பெற்று எழும்பின, கல்வி பெற்றன, தங்களுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்வு பெற்றன. பலர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்குள்ளே வளர ஆரம்பித்தார்கள். இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டபடியினால் அவர்கள் வந்து கூட்டங்களை சந்தித்தார்கள். இன்றும் வட இந்தியாவின் பல பகுதிகளிலே மிஷினரிகள் சென்று பல மக்கள் கூட்டங்களிலே தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர்கள் நடுவிலே கிரியை செய்யும் போது பல மக்கள் கூட்டங்கள் மாற்றப்பட்டு கடவுளுடைய மக்களாக மாறிக்கொண்டே வருகிற பல காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தனி நபர்களை மாத்திரமல்ல, சமுதாயத்தை அவர் மாற்றுருவாக்கம் செய்கிறார். சமுதாயத்தின் வழியாக முழு இயற்கையுமே, the whole creation could be transformed by the Spirit of God. அன்பானவர்களே, ஆகவே பலப்படுத்தும் ஆவியானவர் தனி நபர்களை, மக்கள் கூட்டங்களை பலப்படுத்தி தனி நபர்களையும் மக்கள் கூட்டங்களையும் முழு சிருஷ்டியையுமே அவர் மாற்றுருவாக்கம் செய்கிறவர். ஆகவே இது பலப்படுத்தும் ஆவியானவர் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியமாகும். ஆக முதலாவது காற்று அடிக்கிற முழக்கம். இரண்டாவதாக அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அக்கினிமயமான நாவுகள் எதை நமக்கு நினைவூட்டுகிறது? இவை சீனாய் மலையின் மேலே அக்கினியாய் இறங்கின ஆண்டவரை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பாருங்கள், தேவன் அக்கினியாய் இறங்கி வந்தாராம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அங்கே மலை முழுவதும் ஒரே புகை மூட்டமாக மாறிப்போனது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அங்கேதான் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, நீங்கள் என்னுடைய உபதேசத்தினால் சுத்தமானீர்கள் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே மக்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது அந்த சீனாய் மலையிலே. அங்கே ஆண்டவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். இங்கே மேல் வீட்டறையிலே இங்கே உள்ள மக்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக இறங்கி வந்தார் என்றால் என்ன பொருள்? இங்கே பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே ஏசாயா இப்படி சொல்கிறான், ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்கிறான். அன்பானவர்களே, அப்பொழுது ஒரு அக்கினி தழலை அங்கே பலிபீடத்திலிருந்து எடுத்து ஒரு தேவதூதன் அவனுடைய நாவிலை வைத்து நீ சுத்தமானா என்று சொல்லி அவரை பரிசுத்தப்படுத்தினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். தேவாதி தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளும் போது என்ன நடைபெறுகிறதாம்? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் இவைகளை நமக்கு சொல்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு செயலாற்றல் என்ன? பலப்படுத்துதல் மாத்திரமல்ல அன்பானவர்களே, பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். முதலாவது அவரை அறிந்து கொள்ளும் முன்பு நம்மை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அவரை அறிந்து கொண்ட பிறகு அன்பானவர்களே, நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். அதைத்தான் யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்பதிலே மிக முக்கியமான ஒரு பகுதி பரிசுத்த ஆவியானவர். அதற்கு நிச்சயமாக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு மிக கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். இட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் திரியேக தெய்வம், திருத்துவத்தின் 3ஆம் நபர்,
இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ பவர், பட் ஹீ இஸ் அ பர்சன். அன்பானவர்களே, அவர் ஒரு நபராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறாராம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒரு மனிதன் தவறு செய்யும் போது இது தவறு என்று சொல்லி அவனுக்கு கண்டித்து உணர்த்துகிறார். அவன் மனம் திரும்பும்படியாக எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் பெரிய தவறு என்ன? வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் அவரை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் என்று சொல்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, எது பெரிய பாவம்? இயேசுவை விசுவாசியாமல் இருப்பது பெரிய ஒரு பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும் என்று சொல்கிறார். ஆகவே நீதி என்றால் என்ன? இயேசுதான் நீதி. அதைத்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இயேசு எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறார்? இயேசுவின் வாழ்க்கையை நினைப்பூட்டுகிறார். அதை நினைக்கும் போது நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். இயேசுவினுடைய அன்பை நினைப்பூட்டுகிறார், இயேசுவினுடைய தாழ்மையை நினைப்பூட்டுகிறார், இயேசுவினுடைய பரிசுத்தத்தை நினைப்பூட்டுகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நினைப்பூட்டுகிறார் என்றால் அவர் பிதாவினிடத்தில் போய்விட்டபடியினால் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, சந்தால் ஆசிரமத்திலே ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நடத்தின அந்த சந்தால் ஆசிரமத்திலே புதிதாக ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே சேர்ந்தார். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த ஆசிரமத்திலே தன்னை அவர் இணைத்து கொண்டார். அவர் தன்னை உயர் குலத்தவர் என்று நினைத்த ஒரு குலத்தை சேர்ந்தவர். ஐ எம் அ ஹை காஸ்ட் பர்சன் என்று சொல்லி அவர் யோசித்தார். ஆனால் ஊழியத்திற்காக அவர் அங்கே வந்து சேர்ந்தார். அங்கே அந்த பயிற்சியின் நடுவே என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், வாரத்தில் ஒரு நாள் அந்த ஆசிரமத்திலே உள்ள எல்லா பணிவிடை செய்கிறவர்களுக்கு, அதாவது சுத்தம் பண்ணுபவர்கள், இந்த அறைகளை சுத்தம் பண்ணுகிறவர்கள், அதே போல் டாய்லெட்ஸ் மற்றெல்லாம் கழுவுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் லீவு கொடுத்தாங்க. அந்த லீவு நாளில் அந்த ஆசிரமத்திலே வந்து தங்கியிருக்கிற மக்கள் தான் அந்த துப்புரவு பணியை, அறைகளை துப்புரவு செய்வது, கழிப்பறைகளை துப்புரவு செய்வது எல்லாம் அவங்க தான் செய்யணும். அப்படி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது, எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷருடைய கால்களை கழுவினவர். ஆகவே அப்படிப்பட்ட பணிகள் அவர்களும் செய்து பழக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு நாளிலே புதிதாக வந்த இந்த அருமையான சகோதரர், எல்லாருக்கும் பணி ஒதுக்கப்பட்டது போல் அவருக்கும் கழிப்பறையை சுத்தமாக்கும் பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய முகமே மாறி போய்விட்டது. ரொம்ப சோர்ந்து போய்விட்டார். தனியாக அமர்ந்து கவலையோடு அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஸ்டான்லி ஜோன்ஸ் அவரை பார்த்தார். அவரை பார்த்து சொன்னார், இது இந்த ஆசிரமத்திலே இது வழக்கம். வாரத்திற்கு ஒரு முறை எல்லா பணிகளையும் நாம் செய்ய பழக வேண்டும். நம்முடைய ஆண்டவர் தாழ்மையுள்ளவர், அது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி அவரிடத்திலே பேசினார். அவர் பதிலே சொல்லவில்லை. அப்பொழுது ஸ்டான்லி ஜோன்ஸ் அவரிடத்திலே கேட்டார், ஆர் யூ கன்வர்ட்டட் என்று சொல்லி கேட்டார். நீ உண்மையிலேயே மனம் திரும்பியிருக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த அருமையான சகோதரர் இப்படி பதில் சொன்னாராம், வெல், ஐ ஆம் கன்வர்ட்டட், பட் ஐ ஆம் நாட் கன்வர்ட்டட் தட் ஃபார் என்று சொன்னாராம். நான் மனம் திரும்பிட்டேன், ஆனால் இந்த கழிப்பறையை சுத்தம் பண்ணுற அளவுக்கு நான் மனம் திரும்பலை என்று சொன்னாராம். அன்பானவர்களே, அவர் இயேசுவை நினைத்து பார்த்திருந்தால் அந்த பணி அவருக்கு கடினமான பணியாக நிச்சயமாய் தோன்றியிருக்காது, தாழ்வான பணியாக அது தோன்றியிருக்காது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இயேசுவை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அக்கினி பதிரை சுட்டரிப்பது போல, அக்கினி தங்கத்திலே இருக்கிற களிம்பை நீக்கி விடுவது போல, நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளன் பாவத்தை கண்டித்து உணர்த்தி, இயேசுவை நமக்கு ஞாபகப்படுத்தி, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட போகிறான், அவனுக்கு கிருபையின் காலம் முடிந்து விட்டது, இனி அவனுக்கு கிருபை இல்லை என்பதை நினைவுபடுத்தி, உனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்திலே இயேசுவை போல நீ பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அக்கினிமயமான நாவுகள் பரிசுத்தமாக்கும் ஆவியானவரை நமக்கு எடுத்து காட்டுகிறது. கடைசியாக வெவ்வேறு பாஷைகளை பேசுதல்.
ஆகவே முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார், இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு பாஷைகளை பேச வைக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். அன்பான கடவுளை பிள்ளைகளே, அந்த பாஷைகளை அங்கிருந்து வந்த மக்கள் எல்லாரும் புரிந்து கொண்டதை பற்றி நாம் அங்கே வாசிக்கிறோம். பக்கத்தில் உள்ள தேசங்களிலே இருந்து வந்த மக்கள் அவர்கள் பேசின அந்த அந்நிய பாஷைகளை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், இவர்கள் கலிலேயர் அல்லவா, எப்படி நாம் அறிந்த பாஷைகளில் இவர்கள் பேசுகிறார்கள், இவர்கள் எப்படி தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, புரியாதவர்கள் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சிலர் அதை சந்தேகப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே இந்த வெவ்வேறு பாஷைகளை பற்றி பவுல் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சி நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? ஆதியாகமம் 11ஆவது அதிகாரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அங்கே ஜனங்கள் எல்லாரும் கூடி அவர்கள் என்ன செய்தார்கள்? வானளவாகிய ஒரு கோபுரத்தை கட்டி எங்களுக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அன்பானவர்களே, ஆதியாகமம் 11ஆவது அதிகாரத்திலே மொழிகள் எப்படி பிரிந்தது என்பதற்கு ஒரு நிகழ்வை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே மக்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசினார்களாம். அவர்கள் எல்லாரும் ஒரு சமவெளியை கண்டுபிடித்து பெரிய கோபுரத்தை கட்டி தங்களுக்கு பெயர் உண்டாக பண்ணுவோம், வானளவாகிய கோபுரத்தை கட்டுவோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்களாம். வேதம் சொல்கிறது, அப்படி தங்களையே உயர்த்தி தங்களுக்கு பெயர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல அந்த நினைத்த அந்த மக்கள் கூட்டத்தை பார்ப்பதற்கு கடவுள் இறங்கி வந்தாராம். அவருடைய பாஷைகள் எல்லாம் பிரிந்து போனதாம். என்று ஒரு மனிதன் தன்னை உயர்த்துகிறானோ, என்று ஒரு மனிதன் தான் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து தன்னை மிக பெரியவனாக நினைத்து தன்னையே காட்டுவதற்கு முயற்சிக்கிறானோ, அன்று பல குழப்பங்கள் அவனிலே நேரிடுகிறது, அவனுடைய குடும்பத்திலே நேரிடுகிறது, சமுதாயத்திலே நேரிடுகிறது. அந்த குழப்பத்தின் விளைவுகளைத்தான் நாம் பிரிந்திருக்கும் சமுதாயங்களிலே நாம் பார்க்கிறோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே இங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அன்று பிரிந்த மொழிகள் இப்பொழுது இணையும்படி செய்கிறார். ஆகவே வெவ்வேறு பாஷைகளை பேசுதல் என்பது நமக்கு குறிப்பாக எதை உணர்த்துகிறது? அன்பானவர்களே, பிரிந்திருக்கும் மக்கள் கூட்டங்களை இணைக்கச் செய்கிற ஒரு ஆவியானவர் நமக்கு உண்டு என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே ஒரே ஆவியானவர் வித்தியாசமான வரங்களிலே அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்து வசனம், ஆவிகளை பகுத்தறிதல், தீர்க்க தரிசனம் சொல்லுதல், அந்நிய பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், சுகமளித்தல், விசுவாசம், அற்புதங்களை செய்தல் போன்ற பல வரங்களிலே ஒரே ஆவியானவர் செயல்படுகிறாராம். அன்பானவர்களே, பலவிதமாக மக்கள் பயன்படுத்தப்பட்டாலும் ஒரே ஆவியானவர் செயல்படுகிறார். ஸோ there is an unity in spirit என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த யூனிட்டியினால், இந்த ஒன்றிணைப்பால் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்தது என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே அவர்கள் தங்களுக்குரியவைகளையெல்லாம் விற்று பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். த எக்கனாமிக்கல் டிஸ்பாரிட்டிஸ். அன்பானவர்களே, பொருளாதாரத்திலே நீ பெரியவன் நான் பெரியவன் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. தங்களுக்குரியதை விற்று மொத்தமாய் வைத்து எல்லாரோடு பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? வேறுபாடுகளை களைந்து எறிகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பவுல் எழுதுகிறார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று எழுதுகிறார். அன்பானவர்களே, இனத்தால் வேறுபாடு இல்லை. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அதே போல there is no differences of class. அடிமை, சுயாதீனன், ஃப்ரீமேன் என்றில்லை, ஆண் என்றில்லை, பெண் என்றில்லை, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. யோவான் 17:22 இவ்வாறு நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஜெபித்தார், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, தீமையோடு ஒன்றிணைவதல்ல, தேவ மக்கள் வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய திருச்சபையின் இணைப்பு பற்றி நாம் யோசித்தால் பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய செயலாற்றலை நாம் பார்க்கிறோம். 1947
செப்டம்பர் 27ஆம் தேதியிலே தென்னிந்திய திருச்சபை என்ற இந்த இணைந்த ஐக்கியம் உண்டானதை பற்றி நாம் சரித்திரங்களிலே, இந்திய கிறிஸ்தவ சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே மிஷினரிகளெல்லாம் இந்த தேசத்திற்கு வந்தார்கள். பல திருச்சபைகளிலிருந்து வந்தார்கள். எப்படி அவர்கள் வந்தார்கள்? நீங்கள் இந்த எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட் இல்லை என்றால் இந்த இணைப்புக்கு காரணங்கள் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், கிறிஸ்தவ சரித்திர ஆசிரியர்கள் ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறார்கள். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மிஷனரி மூவ்மெண்ட் என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு காலத்திலே நற்செய்தி எங்களுக்கு மாத்திரம்தான், நற்செய்தி ஆலயத்திலே மாத்திரம்தான் சொல்லப்பட வேண்டும் என்று திருச்சபை நினைத்த காலங்கள் தாண்டி பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது, அன்பானவர்களே, பலவிதமான மாற்றங்கள் மக்களுக்குள்ளே உண்டானது. பலவிதமான குழுக்கள் நடுவே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதன் விளைவு என்ன? பல மிஷனரி சங்கங்கள் தேசங்களிலே, ஜெர்மன் தேசத்திலே, இங்கிலாந்து தேசத்திலே, இன்னும் பல நாடுகளிலே தோன்றியது. அங்கிருந்து மிஷனரிகள் புறப்பட்டு உலகமெங்கும் சென்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேசத்திற்கும் வந்தார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று மிஷனரிகள் வந்தபடியினால், அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வித்தியாசமான திருச்சபைகள் இருந்தது. இந்த வித்தியாசமான திருச்சபைகள் ஒருவேளை தொடர்ந்து நற்செய்தி பணி அது முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி யோசித்த அருமையான பிஷப் அசரியா, இன்னும் அவரோடு இணைந்த நண்பர்கள் தென்னிந்திய திருச்சபை என்ற ஒரு பெரிய கனவை அவர்கள் கண்டார்கள். மே 1, 2, 1919ஆம் ஆண்டிலே தரங்கம்பாடியிலே, அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே அங்கே ஒரு மேனிஃபெஸ்டோ, முதலாவது ஒரு முக்கியமான தரங்கபார் மேனிஃபெஸ்டோ என்ற முக்கியமான ஒன்றை, ஒரு அடிப்படையை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். தொடர்ந்து பெங்களூரில் 1920 ஹட்சன் மெமோரியல் சர்ச்சில் வைத்து, அன்பானவர்களை, இன்னும் ஒரு டெவலப்ட் மேனிஃபெஸ்டோ அங்கே உருவாகிறது. இதனுடைய தொடர்ந்த விளைவாக பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய செயலாற்றலாக 1947ஆம் ஆண்டிலே தென்னிந்திய திருச்சபை என்ற ஒரு அமைப்பு உருவாகிறது. வித்தியாசமான ஊழியர்கள் வந்து பிரிந்திருந்த இவர்களை தூயாவியானவர் ஒரு நாளிலே ஒன்றிணைத்தார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அன்பானவர்களே, ஆவியானவர் நம்மை ஒன்றிணைக்கிறார். ஆகவே நம்முடைய பொருளாதார வித்தியாசங்களை தாண்டி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசங்களை தாண்டி, இனங்களின் வித்தியாசங்களை தாண்டி, ஜாதிகளின் வித்தியாசங்களை தாண்டி, கல்வி கற்றவன் கல்லாதவன் என்ற வித்தியாசங்களை தாண்டி, பரிசுத்த ஆவியானவர் வேறுபாடுகளை he breaks all the barriers. The walls that separates us is broken because of the Spirit of God. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை பிரிக்கிற எல்லா பிரிவினைகளையும் ஆண்டவர் உடைத்தெறிகிறார். என்று ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களை குறைவாக நினைத்து தான் பெரியவன் என்று நினைக்கிறானோ, இல்லை என்றால் அவனும் நானும் வித்தியாசம், ஜாதியினால் வித்தியாசம், கல்வியினால் வித்தியாசம், பொருளாதாரத்தினால் வித்தியாசம் என்று சொல்லி பிறரோடு இணைந்து சகோதர சகோதரியாய் வாழ்வதற்கு ஒருவன் பின்வாங்குகிறானோ, அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதிலே எந்த பொருளும் இல்லை. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறார்? He breaks the walls of separations and brings his people together. தம்முடைய ஒரே ஆவியினால் நம் எல்லாரையும் இணைக்கிறார். நாம் எல்லாரிலேயும் வித்தியாசமாக கிரியை செய்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே கடவுளுடைய பிள்ளைகளாக அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அருளப்பட்ட 3 அருமையான காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, காற்று அடிக்கிற முழக்கம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். ஆகவே எதிர்மறையான சூழ்நிலைகளிலே சாட்சியாக இருக்க பலப்படுத்துகிறார். தேவனுடைய மன்னிப்பை அனுபவித்து அந்த மன்னிப்பை பிறருக்கு கடத்துவதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். தனி நபர்களை மாத்திரமல்ல, முழு சமூகத்தையுமே பலப்படுத்தி சமூகங்கள் மாற்றுருவாக்கமடைய, சமூகங்களோடு சேர்ந்து இயற்கையும் மாற்றுருவாக்கமடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக அவர் இறங்கி வருகிறார். ஒருவேளை அதை குறிப்பதற்காகத்தான் நம்முடைய திருச்சபைகளிலே இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே நம்முடைய ஆலயத்தின் ஆல்டர் பகுதி சிகப்பு துணியினால், அந்த ஆல்டர் கிளாத்தினால் மூடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, போதகர்கள் தங்கள் மேலே இந்த ரெட் ஸ்டோல் போட்டுக்கொள்கிறார்கள்.
ஏனென்றால் அது அக்கினிமயமான நாவை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவாக தம்முடைய ஜனத்தின் மேல் இறங்கி வந்ததை குறிப்பதற்காகத்தான் இவைகளெல்லாம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒன்றிணைக்கிறார். அன்பானவர்கள், இவ்வாறு சொல்லலாம், the Pentecost, we experience the strength of God, we are sanctified by the power of God, the walls that separates us is broken by the Spirit of God. பெந்தேகோஸ்தே திருநாளிலே தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். சாட்சியாய் இருப்பதற்கும், மன்னிப்பை அனுபவிப்பதற்கும், மக்கள் கூட்டங்கள் மாற்றுருவாக்கம் அடைவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார், இயேசுவை நினைப்பூட்டுகிறார். அவருடைய வாழ்வை போல, அவரை போல அன்பாக, பரிசுத்தமாக, தூய்மையாக வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, வேறுபாடுகளை மறந்து கடவுளுடைய பிள்ளைகளாக இணைந்து அவருடைய பணி செய்வதற்கு நம்மை உந்தி தள்ளுகிறார். நாம் அமர்ந்தவாறு கண்களை மூடி இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற பிரிவினை ஆகிய தடுப்பு சுவர் தகர்த்தெறியப்படும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். ஆங்காங்கே உங்களுடைய இல்லங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே செயல்படுகிறார், நம்முடைய நடுவிலே செயல்படுகிறார். நாம் எங்கும் இருக்கலாம். ஒருவேளை நான் ஆலயத்தில் இருக்கலாம், நீங்கள் எல்லாரும் இல்லங்களிலே இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஆண்டவரே, நம்முடைய பலனால் நிரப்பும் என்று நாம் ஜெபிப்போம். சாட்சியாயிருக்க நம்முடைய பலனால் நிரப்பும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். உம்முடைய மன்னிப்பை அனுபவிக்கும், மன்னிப்பை பிறருக்கு செய்து காட்டவும் சொல்லவும் உம்முடைய பலனாலங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். மக்கள் கூட்டங்கள் மாற்றப்படுவதற்கு, முழு இயற்கையுமே மாற்றுருவாக்கம் அடைவதற்கு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. திருச்சபை நம்முடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. உமது மக்களை நம்முடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் செல்கிற இடமெல்லாம் நம்முடைய ஆவியானவருடைய செயலாற்றல் நடைபெறட்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நினைவுபடுத்தி நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. There is a continuous pouring of the Spirit of God which enables us to love everybody, to love in spite of all the adversities. நமக்கு எதிரடையான எல்லாவற்றையும் மன்னிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும், இயேசுவையே பார்த்தனுடைய வாழ்க்கையை நடத்தவும் ஆண்டவர் உதவி செய்கிறார். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருகிறார். பரிசுத்தமாக்குதலினால் வரும் பெரிய மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அவர் தருகிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக, பிரிவினைகள் தகர்த்தெறியப்படுவதாக, பொருளாதாரத்தால், ஜாதியால், இனத்தால், என்னென்ன காரியங்கள் நம்மை பிறரை விட்டு பிரிக்கிறது யோசிக்கிறோமோ அவைகளெல்லாம் தகர்த்தெறியப்படுவதாக, தீமையோடு இணைவதல்ல, தேவ மக்களோடு இணைவது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் உடைய ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக ஆண்டவரே. அன்று சீஷர்கள் மேல் ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், அப்படியே ஆண்டவரே எங்கள் மேல் நீர் ஊதியருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்று காற்றடிக்கிற முழக்கமாக, அக்கினிமயமான நாவுகளாக, வெவ்வேறு பாஷைகளாக முது ஜனத்தின் மேல் இறங்கி வந்த அதே ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. உம்முடைய பலத்தால் பலப்படுத்தப்பட்டவர்களாய் சாட்சிகளாய் வாழ நீர் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். முடிவு கீதமாக 200 ஆண்டு கீதங்கள்
525வது பாடலை பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 525. நான் பலவீன தோஷியாம் நீர் தயாமூர்த்தியே. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், நாங்கள் ஆலயத்திலே வந்து ஆராதிக்க இயலாவிட்டாலும் ஆங்காங்கே ஆராதிக்கும்படியான பாக்கியமும் கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர். மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், இந்த நாட்களிலே ஆண்டவரே மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக ஆண்டவரே அரசும் குடும்பங்களும் தனிநபர்களும் செய்கிற எல்லா முயற்சிகளை நீர் அறிவீர். தேவரீர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோய் தொற்று முழுமையுமாய் எங்களுடைய பகுதிகளையும் எங்களுடைய தேசத்தையும் இந்த உலக சமுதாயத்தையும் விட்டு நீங்கி போக அருள் தாரும். இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற மருத்துவர்கள், தாதிமார்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையிலே உள்ளவர்கள், ஆண்டவரே அரசு அதிகாரிகள், இன்னும் பலவிதமான பணிகளிலே ஈடுபட்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே பரிகாரியாகிய கர்த்தராயிருந்து ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி வேலியடைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு
சமாதானம் கட்டளையிட கடவர்.